செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து புத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு எதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு எதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை எல்லாம் பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதத்தையும் மோட்ச பாய்க்கத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு விசுவசிக்கிறேன். திருச்சபையை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிந்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பரான் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாயே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலால் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் அனைவரும் தினம்தோறும் செல்லும் பாதை ஒன்று உள்ளது. அப்பாதை இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அது இறைவனின் அன்பு வழியில் நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதைதான் இந்த சிலுவை பாதை என்பதை உணர்வோம். சிலுவை இது பாவத்தை போக்கும் மீட்பின் சின்னம், அடிமைத்தனத்தை முறிக்கும் விடுதலை சின்னம், அன்பை பிரதிபலிக்கும் அன்பின் சின்னம். எனவே சிலுவை ஒரு சுமையல்ல, அது நம் வாழ்க்கை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் குரல் கேட்டு அவரின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அவரின் பாடுகளை தியானித்து கல்வாரி மலையில் உச்சம் தொட்ட அவரது அன்பினை சுவைக்க திறந்த உள்ளத்தோடு இயேசுவின் சிலுவை பாதையில் பின் செல்வோம். வாருங்கள், கல்வாரிக்கு போகலாம். தண்டனையா இந்நாளி உமக்கு சிலுவையா அநீதி மன்றத்திலே
நீ நேசிப்பதற்கு நானே காரணம். அமைதியாய் எனக்காக இதை ஏற்றீரே, அன்பு தந்தையின் சித்தம் என்றீரே. எங்கே போகின்றேன் இறைமகனே சிலுவையை சுமந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். தேவி இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சூத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு அநியாய தீர்ப்பிடப்படுகிறார். நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடப்படுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூறிய வேண்டியவன் நான் இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகிறது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இங்கு குழுமி இருப்பவரே, ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போதும், குறை கூறி தூற்றும் போதும், பழி சுமத்தி பரிகாசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள், காரி உமிழ்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, நீர் நல்லவர் என்றும் குற்றமற்றவர் என்றும் தெரிந்தும் பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனதோடும் செயல்பட்ட நெஞ்சங்களை போன்று நானும் செயல்படுகின்றேன். நானும் குறையுள்ளவன் என்பதை மறைத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்துக்கு ஆளான அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாவங்கள் நீங்கிடவே இங்கே போகின்றே. இறைமகனே சிலுவையை சுமந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். தேவி இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சூத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறார்கள். உண்மையை உலகிற்கு காட்டவும், நீதியை நிலைநாட்டவும், அன்பை விதைக்கவும், நன்மையை நாட செய்யவும் வந்த எனக்கு அன்று நீங்கள் தந்த பரிசு பார சிலுவை. இன்றும் இறை அடியார்களுக்கும் சமூக தொண்டர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நற்பணி ஆற்றுவோருக்கும் இடையூறாகவும் அவர்களுக்கு அவப்பெயரை கொணர்பவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பிறரின் துன்பத்தில் இன்பம் காணும் கல்மனம் கொண்டவர்களாய் வாழ்வது ஏன்? எண்ணி பாருங்கள். ஜெபம். சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை மனக்குறைகளை தாங்கியவர் நீர். ஆனால் மீது பார சிலுவை சுமத்தப்படுகின்றது. பிறரின் துன்பம் தாழாது அழுபவர் நீர்.
கஷ்டப்படுவோரின் கண்ணீரை துடைத்தவர் நீர். உன் கண்களிலோ முள்முடியின் காயங்களால் வலியும் இரத்தம். இயேசுவே, பிறரை துன்புறுத்தாமல் பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் நல்ல பிறவியாக என்னை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். சிலுவையாளி தரையில் முதல் முறை பெருகின்றேன். பாவத்திலே நான் விழுந்ததால் பாவி எனக்காக நீ விழுந்தேன். பாதை காட்டும் உம் வழி நடப்பேன். பாவம் களைந்து உமை தொடர்ந்தேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நின்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவை போல விழுந்து கிடக்கின்றேனே. என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாவம் குறையும். ஜெபம். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா, அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவ சுமைதான் உம்மை தள்ளி இருக்க வேண்டும். நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவியருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். போகின்றேன் இறைமகனே, சிலுவையை சுமந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றாக அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய் இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறாள். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள்.
என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறுட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனையுறச் செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்புக்கு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜெபம். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உன் வேதனைகளை கண்டு கலங்கி நிற்கிறாள். மனித பலவீனங்கள் உனக்கு கொடுக்கும் அவமானங்களை கண்டு கதறுகிறாள். என் மனிதாபிமற்ற செயல்களால் பிறனின் நலத்திற்கு கேடு விளைவித்திருக்கின்றேன். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். உன் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறனின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையை சுமக்க உமக்குதவ சீமோனை கட்டாயப்படுத்தினரே, சிறிது உமக்கு ஓய்வு தந்த சீரேனினும் சீமோன் பாக்கியவான். இயேசுவின் தோளில் சாய்ந்து கொள்ளும் நானும் சிலுவையை சுமந்திடுவேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நன்றாக அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உணவு உண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனம் இல்லையா என்னுடன் உறவாடவும், என்னை உட்கொள்ளவும், என்னில் நீ வாழவும்? எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகழ்கின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாது? ஜெபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார், அதுவும் கட்டாயத்தினால். என் அசட்டுத்தனத்தால், கோழைத்தனத்தால், சோம்பலால் நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறி இருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். துணிவோடு துணியாலும்
போகின்றேன் இறைமகனே சிலுவையை சுமந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நன்றாக அதிர்ஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். வெரோனிக்காவை போன்று என் முன்னும் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் என்னால் படைக்கப்பட்ட மனித பிறவி தானே. அவனுக்கு இருந்த மனத்திடமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கு இல்லையே. வெரோனிக்காவை என்றோ ஓரிரு முறை சந்தித்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பலியில் சந்திக்கிறேன். 24 மணி நேரமும் உனக்காக காத்திருக்கிறேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதது ஏன்? எனக்காக நீ செய்ய துணிந்தவை என்ன? வெளி வேடங்களால் உன் அன்பை காட்டாதே. உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சி செய். உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஜெபம். ஆண்டவரே, வெரோனிக்காவிடம் இருந்த துணிவு எனக்கும் வேண்டும். அவரது அன்பாலும் துணிவாலும் அவள் செய்த செயலினை பாராட்டி உன் திருமுகத்தையே அந்த துணியில் பதிய செய்தீர். உன் அன்பை அனுபவிக்க கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறேன். உம்மை வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் சந்திக்க தவறியிருக்கிறேன். என் விசுவாசம் உறுதியானதாகவும் வாழ்வுக்கு நம்பிக்கையும் துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். இறைமகனே, எமக்காய் இரண்டாம் முறை கீழே விழுகின்றேன். சிலுவையின் பாரம் அழுத்திடவே சிரமத்தோடு மீண்டும் எழுகின்றேன். சிந்தை குறைந்த எம் ஆண்டவரே, சிலுவை பயணத்தை தொடர்கின்றேன். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதை நன்றாக அதிர்ஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 2ஆம் முறை விழுகிறார். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தி எல்லாம் குறைகிறது. நான் வலுவிழந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின் செய். ஜெபம். 2ஆம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். பாவச் சிலுவையை விட உலகினரின் பாவச் சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறையல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன். உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும். உமது பாதையில் நடக்க
எனக்கு வலுவை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவுது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன்னை பின்தொடரும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். உன் பாவங்களுக்காகத்தான் நான் இப்பொழுது துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நீ எருசலேம் பெண்களைப் போன்று எனக்காக அழுத பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவரின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு. அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்தான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உண்மையை நீ ஆழ்ந்து அறிந்து அதற்காக அழுத மன்னிப்புகிறேன். இறைவனை பெற்றுக்கொள். ஜெபம். எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னிலுள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நல்லதை வளர்க்கும் மனப்பக்குவமும் தீமையை விளக்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுதல் என்றீரே. என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவுது. ஆமென். இறைமகனே, சிலுவையை சுமந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை விழுகிறார். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகி விட்டதா? விழுந்த என்னை தூக்கிவிட உனக்கு மனம் இல்லையா? நீ 1000 முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராக இருக்கிறேன். உன் சுமை தாங்கி நான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனம் இல்லையே, ஏன்? ஜெபம். 3 முறை விழுந்த இயேசுவே,
நானும் உன்னை தீர்ப்பிட்டேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்தவளுக்கு உன் கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரன் நீர். பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகிறவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும்போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விழும் உம் பார சுமையை இறக்கி வைக்கும் பணியில் உமக்கு உதவுகிறவனாய் நான் மாற முடியும் என்பதை உணர செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. ஆமென். அடுத்து நீ போ, அடுத்து நான் போய் அடுத்து நான் தான் போவேன். எடுத்துட்டேன். தெய்வம் ஆடைகளை அவமானப்படுத்த கலைந்தனரே, அமைதியும் தாங்கிக் கொண்டே மனிதர்கள் எமை மீட்க அகற்றுமை பாவ ஆடைகளே, அன்பரே உண்மை அறிந்து கொள்ள நம்மை பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நாங்கள் கஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கிறாய், எனக்கு எதிராக பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள். துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்வையே உனக்காக அளித்தவன் நான். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ. உன்னை நான் காப்பேன். ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உண்மையை இழந்தீர். இன்று சமூக அமைப்புகளில் காணப்படுகின்ற பாரபட்சமான போக்கு, அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், சீர்குலைந்த நிர்வாகம், சுயநலமான சுரண்டல்கள் இவை மறைய உண்மையே நீர் இழந்தீர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமத்துவ சமூக அமைப்புக்கும் அடிகோல உதவி அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆசீர்வதித்த உனக்கருள் அருளும் பகலும் நடந்த உங்காய்கள் அந்தோ இங்கே பரிதாபமாய் ஆணிய சிலுவை நரைத்தனவே. இறை தந்தையே, இன்று துடிக்கின்ற இரத்த வெள்ளத்தால் பூமி அடைகிறதே. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மூவல
உலகின் தேவன் என்னை 3 ஆணிகளுக்குள் அடைக்கவிட துணிந்த இந்த பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகிறாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணிக்கை துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அலைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம் நான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வால் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். ஜபம். இயேசுவே, உம்மை 3 ஆணிகளில் அடக்கிவிட்டார்கள். மனிதர்கள் நாங்கள் எங்கள் பாவங்கள் அறைவதற்கு பதிலாக புண்ணியன் உம்மை அறைந்துவிட்டோம். ஆணி கொண்ட உமது காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். உமது காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எனக்கொரு இடம் கொடுத்தருளும். உமது காயங்களை ஆற்றி அமைதியை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். உருவோடு உயிர் தந்த இறைவனின் ஒரு கொண்டு வந்த புதல்வனின் உம்முதிரத்தில் புதிய உடன்படிக்கை உலகத்தை மீட்கவே செய்தீரே. உயிரையும் சிலுவையில் தந்தீரே. உண்மை அன்புக்கு சாட்சியாக போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து? எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து? எப்போது வருவீரோ என் கண்ணீர் துடைக்கவே? எப்போது வருவீரோ என் கண்ணீர் துடைக்கவே? எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றாக அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் மரிக்கிறார். எனது 33 வருட கால வாழ்க்கை என்னை போற்றுவர்களும் உண்டு, தூற்றுவர்களும் உண்டு. இதோ என்னிடத்தில் இறுதி நேரத்தில் என்னால் பயனடைந்தவர்களை விட என்னால் போற்றுவர்கள் அதிகம் கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் மன்னிக்கிறேன். எனக்காக என்றும் நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை. என் உயிரை உனக்காக கொடுத்து விட்டேன். நீர் மட்டும் என் அயலான மன்னிக்கவோ உனக்கு உதவவோ மறுத்திருக்கிறேன். பின்னர் எப்படி எனக்கு தகுதியுள்ளவனாக முடியும்? என் சவால் உனக்கு வாழ்வில் கிடைத்தது. என் உயிரால் உன் உயிரை புத்துயிர் பெறுகிறது. ஜெபம். சிலுவையை மரித்த இயேசுவை மரணத்தருவாயில் கூட மன்னிப்பின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறேன். இன்றில் உலகில் குடும்பங்களும் அமைதி நிலவும் மன்னிப்பின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்யவும். பகையால் வெறுப்பும் அழியவும் மிஞ்சுகிறது. உமது மரணத்தை கொண்டு என் மீட்பை முழுமையாக நான் பெற வேண்டி நான் வாழ்வு பெற நீர் உமது வாழ்வை இழந்தீர். நான் இழந்துள்ள அமைதியான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவி புரியும். ஆமென்.
கண்கள் சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை இயேசுவின் பாவங்கள் செய்தால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்தால் தம் கையால் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றான், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றான். வீண்பெருமை என்னில் ஈழம் பெற்றாள், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றான், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை இயேசுவின் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். திருமகன் கல்வாரி பலியிலே தன்னையும் நிலைத்தான் தியாகத்தாய். எங்கே போவோமோ இறைமகனே உம் அன்பை இழந்து.
இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றாக அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். என் தாயை போல் உள்ளம் கொண்டவர்களை எங்கேனும் நீ கண்டதுண்டா? தன் ஒரே மகனை இழந்தும் இறைவனின் திருவுளம் அது என்று பணிந்து வாழ்கிறாள். அவளின் துயரம் எத்தகையது என்பதை உன்னால் உணர முடிகிறதா? அப்படியானால் என் அகோர மரணத்திற்கு காரணமான உன் பாவங்களை விட்டு விலகு. என் தாயை போல் என் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சியெடு. உன் சுயநலம், பொறாமை, பேராசை, வஞ்சகம் இவற்றை விட்டு விலகு. அன்பு என்ற அணிகலனை அணிந்து கொள். ஜெபம். வியாகுல மாமரியே, துன்பமும் துயரமும் உனது வாழ்வை சந்தித்த போதெல்லாம் இறைவனின் விருப்பம் அதுவென கண்டாய். மனித வாழ்க்கையில் எங்களின் துயரங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவளாக நீ இருக்கிறாய். வேதனை துன்பம் வந்த போதெல்லாம் அம்மா உன் துணை நாடி வரும் என்னை காத்தல்வாயாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறு கடவுது. ஆமென். எப்போது வருவீரோ என் கண்ணீர் துடைக்கவே? எப்போது வருவீரோ என் கண்ணீர் துடைக்கவே? எங்கே போவோம் இறைமகனே உம் அன்பை இழந்து? இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றாக அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நான் அடக்கம் பண்ணப்படுவது வேறொருவரின் கல்லறையில். எனக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. நீயோ உன் உதவி தேடி வந்தவர்களிடமும் முகம் சுளிக்கிறாய், ஏசுகிறாய். என்னை அடக்கம் பண்ணிவிட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். நான் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன். நீயும் என்னோடு உன் பாவத்தில் இருந்து உயிர்த்தெழ வேண்டும். நீ உண்மையான கிறிஸ்துவன் என்று காட்ட அது ஒன்றுதான் சாட்சியாக முடியும். உன் பாவங்களையும் என்னோடு சேர்த்து கல்லறையில் வைத்து மூடி புது மனிதனாக புனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. ஜெபம். கல்லறையில் துயில் கொள்ளும் இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் உயிர் கொடுத்த உம்மை அடக்கி வைக்க பூமிக்கு வலுவில்லை. உண்மை உயிர் பெறும் அன்பிற்கு வலுவில்லை, நன்மைக்கு முடிவில்லை. இயேசுவே, நீரே எங்களது நம்பிக்கை. துயரமும் தோல்வியும் எங்களை சந்தித்தாலும் உமது உதவியால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். கவலையும் கஷ்டமும் எங்களை வாட்டினாலும் உமது நம்பிக்கையே எங்கள் பலம். உம்மில் உள்ள நம்பிக்கையை அதிகமாக்கும் எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இந்த 14 ஸ்தலங்களில் என்னோடு நடந்து வந்த என் அன்பு மகனே மகளே, என் மீது சிலுவை சுமத்தியதும் என்னை துன்புறுத்தியதும் என்னை சிலுவையில் அறைந்ததும் யாரோ இல்லை, நீதான். உன் பாவங்கள் தான். இதை புரிந்து கொள். நீ ஒவ்வொரு முறை தவறும் போதும், உன்னோடு தினந்தோறும் பயணிக்கும் ஏழைகளை கண்டுகொள்ளாத போதும், உன் நாவினால் தீய வார்த்தைகளை கூறி பிறரின் மனதை காயப்படுத்தும் போதும், நற்கருணை பக்தியின்றி என்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் அசத்தைப்படுத்திய போதும், நான் உனக்கு பொக்கிஷமாக கொடுத்த இறை வார்த்தையை வாசிக்காமல் தொலைபேசிக்கும் தொலைக்காட்சி தொடருக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்ட போதும், 1 மணி நேரம் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்காமல் திருப்பலியில் முழுமையாய் பங்கேற்காமல் இருந்த போதும் நான் வேதனைப்படுகிறேன், சிலுவை சுமக்கிறேன். நீ தீமையின் பாதையை கைவிடு, அப்போது என் சிலுவை பாதை முடிவுக்கு வரும். அதுவரை நான் சிலுவையை சுமக்கத்தான் வேண்டும். உனக்காக, உன் பாவங்களுக்காக நான் என் சிலுவையை இறக்க வேண்டும் என்றால் நீ உன் பாவத்தை இறக்க வேண்டும். இறக்குவாயா? பதிலை சொல்லாதே, சென்று வாழ்ந்து காட்டு. இயேசு கிறிஸ்துவின் 5 திருக்காயங்கள் குறித்தும் நம் திருத்தந்தையினர் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்பாக பாடல்களுடன் பாட நாம் சிலுவையை நிறுத்தம் செய்வோம். கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தாழுமை கொன்றேனே, பாவத்தாழுமை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே. அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன்.
கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், பாடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, இடது பாத காயமே, திடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேன், பாவத்தால் உம்மை கொன்றேன், ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும், ஆடிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். நம்பிக்கை தரும் சிலுவையிடி மரத்தொற்றிருந்த மரமாவாய் உன்னை போன்று தழை
பூக்கணியை எந்த காவும் ஈந்திடுமோ இனிய சுமையை இனிய ஆணிய இனிது தாங்கும் மரமேனி மாட்சி மீட்க போரின் வெற்றி விருதை நாவே பாடுவார் உலக மீட்பு பழியதாகி வென்ற விதத்தை கூறியே சிலுவை சின்னம் அதை புகழ்ந்து செயத்தின் கீதம் போதுவாய். அன்பார்ந்த இறைமக்களே, தூய அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளை, பெரிய வெள்ளிக்கிழமை காலையில் நாம் அருமையாக இயேசுவின் பாடுகளை தியானித்து இயேசுவின் பாடுகளில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாவற்றும் நன்றி கூறுவோம். இந்த தவக்காலம் இதோ முடிவுறப் போகிறது. ஆண்டவர் நமக்காக இருந்து உயிர்த்தெழ இருக்கிறார். ஆகவே சிலுவை பாதை என்பது இயேசுவின் பாடுகளில் நாம் பங்கு பெற்று கண்ணீர் வடிப்பதோ அல்லது அதை நினைத்து வேதனைப்படுவதோ அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் கொஞ்சமாவது வெளிவருவது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நாம் மறந்து விடக்கூடாது. சிலுவை பாதையில் பங்கெடுப்பது, மற்ற வழிபாடுகளில் பங்கெடுப்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதை விட முக்கியமானது வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளில் இருந்து என்னது மன்னிக்காத ஒரு தன்மை, ஒரு கடின உள்ளம், இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். நம்மிடம் உள்ள பிளவுகள், பாகுபாடுகள் மறைய வேண்டும். மன்னிப்பு பெருக வேண்டும். அன்பு வளர வேண்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, தாழ்ச்சி இல்லையா, இறைவனுடைய தாழ்ச்சி நம்ம பாதிக்கணும். அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி நம்மை பாதிக்க வேண்டும். நம்மிடம் அந்த பண்புகள் நமக்கு வர வேண்டும். அதுதான் உண்மையான தவக்காலமாக இருப்பதுதான் உண்மையான சிலுவை பாதை. இயேசு விரும்புகின்ற சிலுவை பாதை அதுதான். இருப்பினும் இன்றைய நாளில் காலையில் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த பக்தி முயற்சியை நான் பாராட்டுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இன்னும் நம்முடைய பங்கையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் சில அனைத்து காரியங்களும் இயேசுனுடைய வல்லமை நிறைந்த கரத்தினால், இரத்தத்தினால் நீங்கள் உயர்த்த பெற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆகவே பங்கெடுத்தும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பாடல் குழுவினர், அழகாக பாடிய பாடல் குழுவினர், ஜெபம் செய்த அனைத்து நண்பர்களும் எல்லாரும், நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இன்று மாலை நமக்கு சரியாக எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு நம்முடைய வழிபாடு நம்முடைய ஆலயத்தில் தொடங்கும் என்பதையும், சபையர் ஆலயத்தில் இங்கே வந்துடாதீங்க, தொடங்கும் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஈஸ்டர் சண்டே இன்னைக்கு சனிக்கிழமை 11:45 11:50 இல்லையா, 11:50 நம்முடைய திருவழிப்பு சடங்கு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. திருச்சிறுகளில் எங்களை விடுவித்துள்ளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.